என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ லைக் இட் வாஸ் வெரி ஃபன் டு வாட்ச் அண்ட் இட் ஹேஸ் அ குட் மெசேஜ் டூ. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. வீட்டில் விசேஷங்கள் படம் ப்ரீமியரில் இருக்கும். ரொம்ப பிடிச்சது படம். மெயினாக சொல்லணும்னா அந்த ஹியூமன் எமோஷனை வந்து ரொம்ப மெச்சூராக டீல் பண்ணியிருக்காரு நம்ம ஆர்ஜே பாலாஜி. அவர் எந்த படம் பண்ணாலும் அதில் ஏதோ ஒரு விஷயம் புதுசாக இருக்கும், அழகாக இருக்கும். அந்த மாதிரி இந்த விஷயத்தில் வந்து என்னதான் ரீமேக்காக இருந்தாலும் நான் நிறைய ரீமேக் பண்ணியிருக்கிறதுனால தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. அதை ஒழுங்காக பண்ணி ஆகணும். அந்த எமோஷன் மிஸ் ஆகாமல் ரொம்ப அழகாக மெச்சூராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அண்ட் இது வந்து லேடிஸ்க்கு பிடிக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது வந்து ஃபேமிலி படம், எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கு, ஆம்பளை பொம்பளை எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நிச்சயமாக வந்து இது சூப்பர் ஹிட் ஆகக்கூடிய எல்லாமே இருக்குது இந்த படத்தில். அதெல்லாம் தாண்டி மனசு நிறைவாக ரொம்ப அழகாக ஒரு நல்ல படம், ஒரு குடும்ப படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு நிறைவு வந்து ரொம்பவே இருக்குது கண்டிப்பாக. அண்ட் இதே மாதிரி அவர் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஒரு ஃப்ரெண்டாகவும் சரி, ஒரு கூட இருக்கிற ஒரு சினிமா துறையில் இருக்கிற ஒரு நண்பராகவும் சரி, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் டீம். ஆக்டர்ஸ் இந்த படத்தில் வந்து இவங்களை தவிர வேறு யாருமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு எல்லாருமே பண்ணியிருக்காங்க. சத்யராஜ் சார், ஊர்வசி மேமும் வந்து அவ்வளோ அழகாக குழந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கேரக்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது அவங்களெல்லாம் பார்த்து. அண்ட் ஹீரோயினும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து உண்மையாக மனசு வச்சு வேலை பார்த்தோன்னு சொல்லணும் இல்லையா, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது நம்ம மனசு நிறையுது. ஆல் தி பெஸ்ட் த ஹோல் டீம். மியூசிக் டைரக்டர்லேருந்து சினிமாட்டோகிராஃபிலேருந்து எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் வரணும். ஆல் தி பெஸ்ட் த ஹோல் டீம். வீட்டில் விசேஷங்க வந்து ஃபேமிலி என்டர்டெய்னர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேட்டரில் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற படம் வந்திருக்கு. ஆர்ஜே பாலாஜி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. குறிப்பாக கிளைமேக்ஸ் வந்து நான் ஹிந்தி பார்த்துருக்கேன், பட் இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஹிலாரியஸாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஊர்வசிமா அண்ட் சத்யராஜ் சார் வந்து கலக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா ஒரு சின்ன சீன் கூட விரசம் இல்லாமல் பாலாஜி ரொம்ப நீட்டாக க்ளீனாக ஒரு ஃபேமிலி என்டர்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க ஹீரோயின் வந்து அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோல் டீம் நல்லா பண்ணியிருக்காங்க. என்டையர் என்னோட வாழ்த்துக்கள். ஸோ தேட்டரில் வந்து பார்க்குற ஒரு ஃபேமிலி என்டர்டைன் படமாக இருக்கும். ஸோ கட்டாயம் சூப்பர்ப்பா. டீட்டெயில் ரிவ்யூ கேட்டால் மார்க்லாம் போடுவோம் போல இருக்கு. சரி, இப்போ எல்லாரும் வந்து பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து பார்க்குற மாதிரி. இது வந்து மேடவாக்க சங்கீதா பிரியாணியா, அடையார் ஆனந்த் பவன் பிரியாணியா? சங்கீதாவே இல்லையா? சரி, அது கீதம் பிரியாணியா, அடையார் ஆனந்த் பவன் பிரியாணியா, நம்ம வீடு வசந்தா பவன் பிரியாணியா? இது ஏ டு பினா அந்த பிரியாணிலேயே பெஸ்ட் பிரியாணி. அது தேங்க்ஸ் பார்த்தாலே வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். நீ எதாவது பேசு ஏதாவது. ஆமாம், ஒரு சூப்பராக இருந்துச்சு படம். அங்கே அப்படி பார்த்து பேசலாம். படம் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்து பார்க்க சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல ஒரு கருத்து வச்சுருக்காங்க அந்த கருத்து. இதுக்கப்புறம் எல்லா படத்துக்கும் ஒரு கூடுங்க ப்ரிவியூக்கு. நல்லா பேசுவாங்க. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் அப்புறம் நான் பாலமுரளி அவர்களை கூப்பிட்றேன். நானே நிறைய பேசினேன், நீங்கள் பேசுங்க. எல்லாருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் கம்மிங் அண்ட் வாட்சிங் த மூவி. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டரில் மூவி பார்க்கும்போது இட் ஹஸ் ஸோ மெனி மிக்ஸ்ட் எமோஷன்ஸ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் விசேஷம் வில் பி அன் என்டர்டெய்னர் ஆஃப்டர் அ லாங் சீரியஸ் டைம். இப்போ வந்து ஒரு என்டர்டெய்னராக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஃபேமிலியோட. ஸோ எல்லோரும் வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் நாங்கள் வந்து இந்த ப்ரீமியர் ஷோ அப்படின்ற ஷோ முடிச்சுட்டு வரோம். முதல்ல வந்து இவர் இருக்கும்போதே இவருக்கு தேங்க்ஸ் சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் ரொம்ப லாஸ்ட் மினிட்ல நான் கூப்பிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ரவி வந்ததுக்கு. நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த நல்ல படத்துக்கு என்ன கூப்பிட்டேன். அண்ட் நாங்கள் இவர் பேசிகிட்டு இருக்கும்போது நானும் அவங்க ஒய்ஃப் அங்கே பேசியிருந்தோம். அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, அவருக்கு ரொம்ப படம் பிடிச்சிருக்கு, அதனால தான் இவ்வளோ நேரம் பேசுகிறாருன்னு. இல்லைனா நான் தூங்கிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் தூங்கலை, ஃபுல்லாக தான் பார்த்துருக்காரு. அண்ட் தேங்க்யூ ரவி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். யூ மேட் திஸ் டே வெரி ஸ்பெஷல். அண்ட் ரவி மட்டும் இல்லை, ஆர்யாவுக்கு, விக்ரம் பிரபு 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ப்ரீமியருக்கு வந்ததுக்கு. அண்ட் நிறையா பேர் வந்திருக்காங்க. ஆரி அண்ட் தான்யா, இன்னும் கிரிக்கெட் பிளேயர்ஸ், வாஷிங்டன் சுந்தர், பத்ரி, யோ மகேஷ் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ வந்த இந்த விஐபிஸ் எல்லாருக்கும். அது மட்டும் இல்லாமல் என் படத்தில் வேலை பண்ண எல்லா
லைட் மேன் உட்பட எல்லாருமே அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பி ஃபீலிங். அண்ட் உண்மையை சொல்லணுன்னா இதுக்கு முன்னாடி ப்ரெஷ் ஷோ நடந்தது. அதுக்கு முன்னாடி ரொம்ப பயத்தில் பதட்டத்தில் நிறைய கோயில் எல்லா சாமிக்கும் போய் கும்பிட்டு ரொம்ப ஒரு மாதிரி நடுக்கத்தில் இருந்தேன். அந்த ப்ரெஷ் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்தது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, பயங்கரமாக கைத்தட்டி ரசித்து பார்த்தாங்க அப்படின்றத கண் முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த ஷோ இன்னும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அண்ட் நாங்கள் ஒரு பயங்கரமான அசாத்திய நம்பிக்கை இருக்கிற ஒரு சின்ன டீம், வேறு ஸ்மால் டீம் வித் பிக் ஹார்ட் அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு 7-8 பேர் தான். பயங்கரமாக விக்ரம் சூப்பராக ஓடிட்டுருக்கு. எனக்கும் அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்து. இன்னும் தேட்டரில் செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது இதை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது 300 ஸ்க்ரீன் மேலே. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நேர்மையாக நல்ல வேலை பண்ணோம் அப்படின்னா இந்த படத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்கன்ற நம்பிக்கை இருந்தது. இப்போது வந்து இந்த 2 ஷோவில் இருக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து நாளையிலேருந்து இந்த படம் ரொம்ப நல்லா போகும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச் எல்லா ப்ரெஸ்ஸுக்கும், ஆன்லைன், அதுக்கப்புறம் ரேடியோ, பிரிண்ட், டெலிவிஷன் எல்லா ப்ரெஸ்ஸும் வந்து இங்கே இவ்வளோ கவர் பண்ணியிருக்கீங்க. ஒரு 750 மைக்கை நான் சாயங்காலத்துலேருந்து பார்த்துட்டேன். ரொம்ப நன்றி. அண்ட் நாளையிலேருந்து வீட்டில் விசேஷம் உங்களோடது. டே பச்சை சட்டை தம்பி டே ராஜா, இனிமேல் இது உங்கள் வீட்டு விசேஷம், நம்ம வீட்டு விசேஷமாக மாற்றுறது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் மாற்றுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங். அண்ட் வந்து பார்த்து எல்லாருக்கும் பிடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அப்புறம் தான்